வந்து சொருகிட்டான். அதுக்கப்புறம் நம்மாளு ஓட்டுன ஓட்டுல பறக்க விட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது. அவன் 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 வேலைய பார்த்துட்டு போயிட்டான். அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நெல்சன் பிகே ஜூனியர கூப்பிட்டு, "இங்க பாரு, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் சரியில்ல. கான்ட்ராக்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடுன்னு" சொல்லி அனுப்பிச்சுட்டானுங்க. இதனால ஜூனியர் டென்ஷன் ஆயிட்டான். "இப்ப பார்றா நான் என்ன சம்பவம் பண்றேன்னு" சொல்லிட்டு, நேரா பத்திரிக்கையாளர்கள கூப்பிட்டு, நம்ம ஊர் மெரினா பீச் மாரியே ரியோல ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்ல போய் உட்காந்துட்டான். "ஏன் இப்படி தியானம் பண்றீங்க? என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்டிருக்காங்க. அப்பதான் நம்ம ஆள் உண்மைய சொல்றான். 2008 சிங்கப்பூர் கிராண்ட் பிரீல நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது. அது வந்து ஒரு ரேஸ் ஃபிக்ஸிங்கு. நானு, சுமந்த், மகந்த் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். அப்படின்னு வாக்குமூலத்த குடுத்துட்டான். வாக்குமூலத்த குடுத்ததுக்கப்புறம் இது நேரா எஃப்ஐஏ ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். அவனுங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா பார்க்காம வுட்டானுங்க. ஃபர்ஸ்ட்டு ரெனோ வந்து இல்லைங்க அப்படிலாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அதுக்கப்புறம் கப்பைஸ் அடிச்சதுக்கப்புறம் மறைக்கவா முடியும்? ஆமா சாமி, இவனுங்க ஃபிக்ஸிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால இவனுங்களுக்கு பாயிண்ட்ஸே கிடையாதுன்னு அடிச்சு தொரத்திட்டானுங்க. நியாயமான மேட்டரு. பெர்னாண்டோ அலோன்சோக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸு. அவர் ரொம்ப நியாயமானவரு. அவருக்கு எதுவும் தெரியாது வுட்டுருங்க அப்டின்ருக்காங்க. வுட்டுட்டானுங்க. ரெனோக்கு 2 வருஷம் பேன போடுறோம் அப்டின்னானுங்க. 2 வருஷம் போட்ட பேனுக்கு மேல ஒரு பேன போட்டானுங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவனுங்க ஓட்டிக்கலாம். பேன்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஃப்ளாவியோ பிரியட்டோரவையும், பேட் சிமன்ஸையும் ஃபார்முலா 1 விட்டு 18 வருஷம் ஒதுக்கி வைக்கிறேன்னானுங்க. 18 வருஷம்லாம் ஒதுக்கி வைக்கல. அவனுங்க கொஞ்ச நாள்லயே மறுபடியும் திரும்ப வந்து சேர்ந்துட்டானுங்க. ஃபார்முலா 1ல நடந்த கேவலமான விஷயங்கள்ல முக்கியமான மேட்டர் இந்த மேட்டரு. ஆனா எஃப்ஐஏ இதுக்கு பெரிய ஆக்ஷன் எதுவும் எடுக்க கிடையாது. அண்ணன் பிலிப்பே மேஸா ஒரே ஒரு பாயிண்ட்னால அந்த சாம்பியன்ஷிப் தோக்குறாப்ல. சாம்பியன்ஷிப்ப ஜெயிக்க வேண்டிய என்ன அநியாயமா இப்படி ஃபிக்ஸிங் பண்ணி கெடுத்து போட்டீங்களேடான்னு சொல்லிட்டு, இன்னும் நெதம் கோர்ட் வாசல்ல மிதிச்சிட்டு இருக்காப்ல. அண்ணன் பிலிப்பே மேஸாக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நான் முழு மனசோட விரும்புறேன்.